உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா மோகன் ஐயா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். ரொம்ப 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 ஆழமா நான் உங்களை காதலிக்கிறேன். ஐயோ கடவுளே, என்ன இது? ராதா மோகனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாளே. மோகன் தனக்கு நிச்சயிக்கப்பட்ட தாமினியை தனது புதிய காதலி ராதாவுக்காக எரித்து கொலை செய்தார். மோகன் இந்த தடவை சிறை தண்டனையிலிருந்து தப்பிப்பாரா? தாமினி பாவம், இந்த சின்ன பொண்ணை என்ன செய்வான்னு தெரியலையே. நான் என்ன செய்வேன்? கடவுளே, ராதாவை நீங்க தான் காப்பாத்தணும். இல்ல, என் பிள்ளையோட காதல தாமினியோட பைத்தியக்காரத்தனத்துக்கு நான் பலி கொடுக்கவே மாட்டேன். என்ன கிருஷ்ணா இது? நான் இப்ப தூக்கத்துல கூட மோகனையா பேரை உளர ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உண்மையாவே பைத்தியம் பிடிச்சிடுச்சு போல. ஆனா இந்த மோகனையா இவர் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்காரு. தெரிஞ்சிட்டு தான் விடுவாரு போல இருக்கு. தோட்டத்துல நான் அவர்கிட்ட என்ன சொல்ல போனேன்னு நீங்க தான் ஏதாவது. அம்மா, என்னால சந்தோஷமா இருக்க முடியாது போல. மோகனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. ஏன் தாமணி அப்படியெல்லாம் சொல்ற? வேற என்னம்மா சொல்றது? நீங்க தான் பாக்குறீங்களா, ராதாவும் மோகனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து குஷியை காப்பாத்தினதுல இருந்து ஒரு குடும்பமா மாறிட்டாங்க. ராதா என்னமோ இப்போ குஷிக்கு அம்மா மாதிரி நடந்துக்கிறா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன் குஷிக்கு எப்படியாவது அம்மாவாகணும்னு பார்த்தேன். ஆனா ஒரு தடவை கூட குஷி என்ன நெருங்க விடவே இல்ல. ஒருவேளை ராதா மாதிரி என்னால நடந்துக்க முடியலையோ என்னமோ. அப்படிலாம் சொல்லாத மதாமினி. அப்படிதாம்மா நடக்குது. நீங்க வேணா பாருங்க, மோகன் ராதாவை காதலிக்கலனாலும் ஆனா குஷிக்காகவாவது அவன் ராதாவை தான் கல்யாணம் பண்ணிப்பான். நான் இப்போ விட்டு கொடுத்துதாம்மா போகணும். ராதா மோகனுக்கும் மோகன் ராதாக்கும் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. அப்ப மறுபடியும் உன் காதல நீ விட்டு கொடுக்க தான் போறியா? ஆமாமா, விட்டு கொடுக்க தான் போறேன். மோகனுக்காக விட்டு கொடுப்பேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மறுபடியும் எனக்கு இந்த வலியை தாங்கிக்கிற சக்தியே இல்ல. ஒருவேளை இந்த தடவை எனக்கு மோகனுக்கு கல்யாணம் ஆகலனா நான் கண்டிப்பா செத்து போயிடுவேமா. செத்து போயிடுவேமா. தாமினி, அப்போ இதுதான் உங்க 2 பேரோட பிளானா? ராதா, இவங்க பேச்சு தயவு செஞ்சு நம்பாத. நீ இத கேட்கணும் தான் இவங்க 2 பேரும் இப்படி நடிக்கிறாங்க. ப்ளீஸ் இவங்கள நம்பாத ராதா. ராதா, அட, இந்த வருஷத்துக்கான சிறந்த நடிகை விருது என் பொண்ணு தாமினிக்கு தான் கிடைக்க போகுது. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் தான் உங்ககிட்ட சொன்னலமா, இந்த ராதாவோட நல்ல குணம் தான் அவ வாழ்க்கையை அழிக்க போகுது. அண்ட் ஐம் ஷூர் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவ ரூம்ல நான் எதுக்கு அவ பாட்டில நான் காலி பண்ணேன்னு. இப்ப பாருங்களேன், எனக்கும் மோகனுக்கும் நடுவுல இவ வந்துட்டோன்னு வருத்தப்பட்டு இருப்பா. அப்புறம் இவளே மோகன் கிட்ட இருந்து விலகி போயிடுவா. ப்ராப்ளம் சால்வ்ட். நான் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா ராதா உண்மையாவே இவளை நம்பிடுவா. கிருஷ்ணா, கடவுளே கிருஷ்ணா, நான் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்ய பார்த்தேன். ராதா, அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராமா பண்றாங்க. நீ அவங்க பேச்செல்லாம் நம்பாத ப்ளீஸ்.
நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்த கிருஷ்ணா. நான் போய் எப்படி மோகனையாவை காதலிக்கலாம் சொல்லுங்க? எனக்கு மோகனையா மேல எந்த உரிமையும் இல்ல. மோகனையாவுக்கு தான் தாமினி அக்கா கூட நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. மோகனையா மேல தாமினி அக்காக்கு மட்டும் தானே முழு உரிமை இருக்கு. இல்ல ராதா, மோகன் மேல உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நான் தாமினி அக்காக்கு பெரிய அநியாயம் பண்ண இருந்தேன். அநியாயம் பண்றது அந்த தாமினி தான். ராதா, நீ தான் கரெக்ட். நீ ஒரு அப்பாவி, நீ நல்லவ. தேவையில்லாம அந்த தாமினி விரிக்கிற வலையில நீ விழுந்துராத. நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். இங்க பாருங்க கடவுளே, அவங்க 2 பேரும் அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக போய் சொல்ல முடியும்னா உண்மைக்கு நான் தான் இப்ப துணையா நிக்கணும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் உங்க மனசுல என்ன இருக்குன்னு. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜாயோ கர்மனஹ ஷரீர யாத்ரா நீச்சித்தே ந பிரசீதையை தா கர்மனோ. இதோட அர்த்தம், உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்யுங்கள், ஏனெனில் கடமையின்மையை காட்டிலும் கடமை சிறந்தது. அதாவது இந்த நேரத்துல என்னோட கடமை மோகனையா கிட்டே மனசுல இருக்கிறத சொல்றது. கடவுளே கிருஷ்ணா, இது நீங்க காட்டுற வழியா? உங்களோட விருப்பமும் இதானா? மோகனையா கிட்டே மனசுல இருக்கிறத சொல்லட்டுமா? ஆமா ராதா, அந்த கிருஷ்ணன் கூட இதத்தான் விரும்புறாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.